மைதாவை ரொம்ப வில்லனா பார்க்குறோம். ஏன்னா அது வந்து கிளீன் பண்றதுக்கு, வெள்ளையாக்குறதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். கோதுமை வந்து பிரவுன் கலரா இருக்கிறதுக்கு காரணம் சாந்தோஃபில் அப்படிங்கிற ஒரு நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறமியை வந்து நீக்குறாங்க. அதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ளீச்சிங். இதுக்கு வந்து சில கெமிக்கல் பயன்படுத்தப்படுது. அசோடைகார்பனமைட், அப்புறம் அலோக்சான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலிகள் எல்லாம் டயபிட்டிஸ் வர வைக்கும். அதை போட்டு ப்ளீச்சிங் பண்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல ரெண்டு கான்ட்ரவர்சி இருக்கு. அலோக்சானை யாரும் கலக்கிறது இல்ல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அலோக்சான் ஆக்சுவலா ப்ளீச் பண்ணும்போது உருவாகுது அந்த மாவுல. ஸோ எலிகள்ல டயபிட்டிஸை உண்டு பண்றதுக்கு அலோக்சான்ங்கிற கெமிக்கலை மிக மிக அதிக அளவில் நம்ம பயன்படுத்தணும். ஆனா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாவுல அலோக்சான் உருவாகிற அளவு மிக மிக குறைவு. அதனால இது வந்து டைரக்டா இதனால தான் டயபிட்டிஸ் வருதுன்னு சொல்ற அளவுக்கு எந்த ஆராய்ச்சியும் நிரூபணம் ஆகவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஈவன் சமீபத்தில் இந்த அலோக்சானை யாரோ சேர்த்துறாங்க, தடை பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க மெட்ராஸ்ல. பெட்டிஷனர் போட்ட மாதிரி எந்த விதமான மைதா பொருளையும் அந்த அளவுக்கு கெமிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பர்மிசிபிள் லிமிட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உண்மையா மைதாவை தப்பு அப்படின்னு நம்புறீங்களா? கோதுமையும் கம்மியா சாப்பிடுங்க, ரவையும் கம்மியா சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான், ஆல்மோஸ்ட் பெரிய வித்தியாசம் இல்ல.